அழாதே, நான் உன் அருகில் இருக்கிறேன். இந்த உலகத்தில் அனைவரும் பலமாக இருப்பது போல நடிக்கிறார்கள். ஆனா உள்ளுக்குள் பலர் உடைந்து போயிருக்கிறார்கள். இன்று மீண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் மலர்களும் பழங்களும் எடுத்துக்கொண்டு என் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். யாராவது வேலைக்காக, யாராவது குடும்ப அமைதிக்காக, யாராவது குழந்தை நலனுக்காக, யாராவது மன அமைதிக்காக. அவர்கள் எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்கிறார்கள்: முருகா, காப்பாத்து. என் செல்ல மக்களே, நீங்கள் கோயிலுக்கு வரும்போது நான் உங்களை பார்க்காதவன் இல்லை. நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சு வெளியே போகும்போது எதுவும் மாறலையே என்று நினைக்கிறீர்கள். ஆனா உங்க உள்ளத்தில் நான் ஏற்கனவே மாற்றத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தாய் குழந்தை விழுந்து அழும்போது உடனே தூக்கிக் கொள்வாள். ஆனா சில நேரங்களில் அவள் தூரத்தில் நின்று பார்த்து கொள்வாள். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை தானாக எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக. அதே மாதிரிதான் நான் உங்க வாழ்க்கையில் நடக்கவிடும் சில சோதனைகள். உன் கண்ணீர். நீ பல இரவுகள் தலையணையில் முகம் புதைத்து அழுதிருக்கிறாய். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் என்ன தப்பு செய்தேன்? அந்த கேள்விகளெல்லாம் எனக்கு கேட்காதது இல்லை. நீயே உன்னை சந்தேகப்பட்ட அந்த நொடிகூட நான் உன்னை சந்தேகிக்கவில்லை. உன் கண்ணீர் வீணாக விழவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்காலத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீ கேட்ட விஷயம் இன்னும் நடக்கலையேன்னு நீ மனம் உடைக்காதே. தாமதம் இருக்கலாம், ஆனா மறுப்பு இல்லை. நீ ஒரு சிறிய ஆசை கேட்டாய், ஆனா நான் உனக்கு பெரிய பாதையை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ கதவு மூடப்பட்டது என்று அழுகிறாய், ஆனா நான் இன்னும் பெரிய கதவை திறக்க தயாராக இருக்கிறேன். நேரம்தான் வேறுபாடு. நீ பயப்படுறது எனக்கு தெரியும். என்ன ஆகுமோ? என் வாழ்க்கை சரியாகுமா? இந்த பயம் உன் நம்பிக்கையை மெதுவாக சாப்பிடுகிறது. ஆனா கேள், நான் உன்னை இத்தனை தூரம் கொண்டு வந்தேன். நடுத்தரத்தில் விடுவேனா? நீ இப்போ இருக்கிற இடம் உன் கடைசி நிலையில்லை. என் குழந்தையே, நீ சோர்ந்து போகும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன் அருகில் நின்றிருக்கிறேன். உனக்குத் தெரியாமலே நான் பல அபாயங்களை தடுத்திருக்கிறேன். நீ இன்று உயிரோட இருக்கிறாய். அது ஒரு சாதாரண விஷயமில்லை. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையாத ஒரு அழகான கதை. இன்று இந்த வீடியோ உன் கண்களுக்கு வந்தது என்றால் அது சும்மா அல்ல. இது உனக்கு நான் சொல்ற வார்த்தை. அழாதே, நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான மாற்றம் வரும். நம்பிக்கை விடாதே. அன்புடன், முருகன்.